இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். அதாவது மகான்களின் மகத்துவம் பகுதி 7. அதாவது மகான்களை பற்றி எழுதுவதற்கும் நினைப்பதற்கும் அரும்பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்தந்த காலத்தில் வாழ்கின்ற மகானாகிய பாரதத்தாய் உலக உயிர்களுக்காக வந்தவர்கள். அவர்கள் ஜாதி மத இன மொழி என கடந்து வாழ்ந்து மக்களுக்காக மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பணி செய்யும் போது குற்றம் குறைகளை காணாமல் பண்போடு அன்போடு உள்ளன்போடு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். அருகே இருக்கும் இல்லறத்தார் உதவிகள் பல செய்து கொண்டிருப்பார்கள். ஒரே எண்ண அலைகளுக்கு தகுந்தாற் போல் ஒத்த கருத்துடையவரை மட்டும்தான் அருகே வைத்திருப்பார்கள். அவர் இல்லறத்தாருடைய குடும்பத்தில் சென்று அவர்களுடைய வீட்டிலோ உறவுகளிலோ கலகம் செய்து இல்லறத்தாரை மகான்களிடம் இருந்து பிரித்து அழைத்து செல்ல ஊக்கம் தருவதோ செயல்படுவதோ அறியாமையாகும். அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. பல பிறவிகளாக தவம் பண்ணி இந்த பிறவியில் அவர்களுக்கு தான் யார் என்று கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆகவே மகான்களுக்காகவே பணிபுரிய அவர்கள் பல பிறவிகளாக தவம் இருந்திருந்தால்தான் அந்த காலத்தில் உள்ள மகான்களோடு பணிபுரிய இல்லறத்தாராக பிறப்பு எடுத்திருக்க முடியும். அதே போல் குழந்தைகளாகட்டும் கணவனாகட்டும் முன் ஜென்ம பிறவியில் அவர்கள் செய்த தவ பலன்தான் இந்த பிறவியில் அவர்களுக்கு கணவராகவோ இல்லை குழந்தைகளாகவோ இல்லை இல்லறத்தார் கூட இருந்து பணிபுரிபவராக நட்பாக இருக்க முடியும். மற்ற எல்லாராலையும் இருக்க முடியாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே அவர்கள் பக்குவ நிலை அடையும் வரை அவர்களுக்கு தான் யார் என்று அறியாமல் இருப்பார்கள். ஆகவே அவர்களை கலகம் செய்து அவர்களை பிரிக்க நினைப்பது. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. செயலாகும். அதே போல் உலகில் எத்தனையோ கோடி உயிர்கள் இருந்து கொண்டிருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும். அத்தனை கோடி உயிர்களுக்கும் பிணி தீர்க்கப்படுவது எந்த நொடியில் எந்த நேரத்தில் என்ன நோய் அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களை தாக்கும் என்பது யாருக்குமே அறிய முடியாது. அதெல்லாம் இறை ரகசியம். ஆகவே நடு இரவில் அவர்களை தனித்து விடுத்துவிட்டு அவர்கள் கூட பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்ற நல் ஒழுக்கங்களை கடைபிடித்து வைத்திருக்கின்ற இல்லறத்தாரை தனித்து விடுத்து அழைத்து செல்வது, அதற்கு வழிகாட்டுவது, இவையெல்லாம் கேடு பலனை உருவாக்கிவிடும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருந்தால், அவர்கள் பக்குவ நிலை இல்லாமல் இருந்தால் அருகே உள்ள இல்லறத்தாரை அவர்களுடைய குடும்பங்களுக்கு எடுத்து கூறி இதை மாதிரி அவர்கள் மகான்களுக்கு பணி செய்வதே பெரும் பாக்கியம். இந்த பாக்கியத்தை பயன்படுத்திக்க வேண்டும் என்று உள்ளுணர்வோடு அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து பிரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்தந்த காலத்தில் உள்ள மகானாகிய பாரத தாய்க்கு என்ன மாதிரியான உணவு கையாளுகிறார்கள் என்று கவனித்து அதற்கு அந்த உணவுக்கு தடை இல்லாமல் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அந்த உணவை உண்பதற்கு பலனுடையதாக செயல்பட வேண்டும். அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களுடைய பெயரில் உள்ள சொத்துக்களில் மட்டுமே பணி செய்தால் பலன் உண்டு. மற்ற இல்லறத்தாருடைய சொத்துக்களோ வேறு எவருடைய சொத்துக்களிலோ கள்ளத்தனமாக கூடு விட்டு கூடு செல்பவர்கள் செய்து கொடுத்தால் அது அத்தனையும் பிணியாகும். அது மிகுந்த சாபமாகும். அதற்கு செய்ய ஊக்கம் தரக்கூடாது என்பதை நான் அறிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் எனது உணவு நிலை என்ன என்பதை இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உணவு நிலை என்பது மூலிகை சாறு அல்லது இளநீர், பழசாறு என இவைகள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு உணவையும் எடுப்பதில்லை. எப்பயாவது அதிகமாக உரையாடினால் மட்டுமே ஏதாவது வடையோ இல்லை வேற ஏதாவது எடுக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால் என்னால் முடிந்த இந்த நீர் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அதன் மட்டும் இல்லாமல் எனக்கு என்று வேறு எந்தவித
அரிசி கலந்த உணவோ கோதுமை உணவுகளோ எடுப்பதில்லை. உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நிலை அடைந்து வருவதால் உணவுகள் அனைத்துமே நிறுத்தி மலம் நிறுத்தும் முயற்சியில் இருந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய அருகே இருக்கும் இல்லறத்தாரும் அதே போல் முயற்சியில் இருப்பார்கள். ஒத்த எண்ண கருத்து இருப்பதனால் அது கட்டாயப்படுத்தி எல்லாம் ஒரு இல்லற கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே முன் ஜென்மத்தில் அவர்கள் ஏதாவது பலன் செய்திருந்தால், நற்பலன் செய்திருந்தால் அந்த உடலானது அடுத்த பிறவியில் அது தொடர்ந்து வரும் என்பதை ஆணித்தரமாக கூறப்படுகிறேன். அதனால் இந்த பிறவியில் அவர்களுக்கு மட்டும்தான் உணவு இல்லாத நிலைக்கு வர முடியும். எல்லாராலையும் இது வர முடியாது என்பதை தெரிவித்துக்கொள்ளும். இது கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ வர வைக்கிற செயல் அல்ல. ஆகவே தவறான விஷயங்களை பரப்பாமல் இருக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.